ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரையும் இந்த ஆங்கில இலக்கண வகுப்பில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். முன்னாடி முடிவு பெறாத சொல்லுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ முடிவு பெறாத வாக்கியம். சபார்டினேட் கிளாஸ்னால் முடிவு பெறாத வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். மெயின் கிளாஸ்னால் முடிவு பெற்ற வாக்கியம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கன்ஜங்ஷன் அப்படின்றது தேவை. அதை நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ். மெயின் கிளாஸ் அப்படின்னு சொன்னால், மெயின் கிளாஸ் இஸ் a sentence which will have meaning of its own and it will be the main sentence. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொன்னால், சபார்டினேட் கிளாஸ் இஸ் a sentence which will not have meaning of its own. அந்த சென்டென்ஸ் மட்டும் பார்த்தோன்னு சொன்னால் அது மீனிங் கிடைக்காது. அண்ட் இட் ஹேஸ் டு டிபெண்ட் ஆன் த மெயின் கிளாஸ். அந்த மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் அது இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போது மெயின் கிளாஸ், ஆல் தி சென்டென்சஸ் கிவன் பிலோ வில் ஹாவ் ஃபுல் மீனிங். இப்போ பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே ஒரு ஃபுல் மீனிங் கிடைக்கும். ஐ வென்ட் டு த ப்ளே கிரவுண்ட். நான் ப்ளே கிரவுண்டுக்கு போனேன். ஷீ வென்ட் டு த காலேஜ். தே கேம் டு மை ஹவுஸ். அவங்க என் வீட்டுக்கு வந்தாங்க. இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த வாட் யூ கால் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் மெயின் கிளாஸில். சபார்டினேட் கிளாஸ் வரும்போது என்னன்னு சொன்னால், ஆல் த சென்டென்சஸ் கிவன் பிலோ வில் நாட் கிவ் எனி மீனிங். ஃபுல் மீனிங் கிடைக்காது நமக்கு. என்னென்னா, வென் ஐ வென்ட் டு த ப்ளே கிரவுண்ட், நான் ப்ளே கிரவுண்டுக்கு போன போது என்ன ஆச்சு இல்லையா? மீனிங் இல்லை. ஐ வென்ட் டு த ப்ளே கிரவுண்ட் மீனிங் இருக்குது. வென் ஐ வென்ட் டு த ப்ளே கிரவுண்ட் சொன்னால் அதுக்கு மீனிங் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, அதே மாதிரி வென் ஷீ வென்ட் டு த காலேஜ், அவள் காலேஜிற்கு சென்ற பொழுது அப்படின்னு சொல்கிறோம். அந்த அவள் காலேஜிற்கு சென்ற பொழுது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது அதுக்கும் மீனிங் கிடையாது. வென் தே கேம் டு மை ஹவுஸ், அவங்க என் வீட்டுக்கு வந்தபோது என்ன ஆச்சு? அகெயின் ஹியர் தேர் இஸ் நோ மீனிங் ஃபார் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம நார்மலாக ஒரு முழு வாக்கியம் இருக்குது. அந்த முழு வாக்கியம் சபார்டினேட் கிளாஸாக மாறணும் அப்படின்னு சொன்னாக்க சில இடத்துல மாற்றி தான் ஆகணும். ஏன்னா நடுவில் ரெண்டு சென்டென்ஸும் சேர்க்கணும் இல்லையா? அப்போ ஒரு வார்த்தை தேவை. அதுதான் கன்ஜங்ஷன். இந்த கன்ஜங்ஷன் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால், வென் அப்படின்றத கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். வென்னுங்கிறத கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வென்னுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே சார், வென்னுனா எப்பொழுது தானே, இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வென்னுக்கு இன்னொரு மீனிங்கும் உண்டு. பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம இல்லையா? எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ஒரு தலைவர். அதே மாதிரி வென்னுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது எப்பொழுதுன்னு இல்லாமல் பொழுது அப்படின்னும் சொல்ல முடியும். when it is used before a noun or a pronoun, it becomes பொழுது இல்லையா? அதாவது நவுனுக்கு முன்னாடி ப்ரொனவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோன்னு சொன்னாக்க அது பேர் பொழுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நவுன்றது வென் ஐ வென்ட் டு த ப்ளே கிரவுண்ட்னா ஐ இஸ் அ நவுன், ப்ரொனவுன் இல்லையா? அப்போது வென் ஐ வென்ட்னா நான், அதாவது மைதானத்திற்கு சென்ற பொழுது அப்படின்னு வருது. ஸோ வென் இட் இஸ் யூஸ்ட் பிஃபோர் அ நவுன் or a pronoun, it becomes பொழுது. நான் சொல்கிறேன் பாருங்கள். when it is used before a noun or a pronoun, it becomes பொழுது. when it is used before be verbs, helping verbs சொல்லுவோம் இல்லையா? do, does, did, அது மாதிரி அப்படி வந்ததுன்னா அதோட மீனிங் எப்பொழுது அப்படின்னு ஆகிடும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூசேஜ் ஆஃப் when as conjunction. கன்ஜங்ஷனாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். when I asked him, நான் அவனை கேட்ட பொழுது, he said yes. I asked him, நான் அவனை கேட்டேன். when I asked him, நான் அவனை கேட்ட பொழுது. அப்போது இந்த when அப்படின்றத முன்னாடி சேர்த்துடுறோம். அது கன்ஜங்ஷன் மாதிரி தான். when I நடுவில் தான் வரணும்னு கிடையாது, முதலையும் வரலாம். when I asked him, he said yes or he said no அப்படின்னு சொல்ல முடியும். when you called me yesterday, நீ என்னை கூப்பிட்டாய், அழைத்தாய் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த வென்ன்றதை முன்னாடி சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாக்கியம் சபார்டினேட் கிளாஸ் ஆகிடும். when you called me yesterday, நீ என்னை நேற்று அழைத்த பொழுது, I was a little busy, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், உன் கூட பேச முடியல அப்படின்னு சொல்லுவோம். when you called me yesterday, I was a little busy.
when she informed the news we all felt really happy. அவள் அந்த நியூஸை சொன்ன உடனே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏதோ ஒரு சக்ஸஸ் அப்படின்றத அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாமே. அப்போது அந்த மாதிரி அந்த நிகழ்ச்சி அந்த மெசேஜ் கேட்டவுடனே எங்களுக்கு எல்லாமே அந்த நியூஸை கேட்டவுடனே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. when she informed the news அவள் அந்த விஷயத்தை தெரிவித்தாள், அந்த செய்தியை தெரிவித்தாள். அவள் அந்த விஷயத்தை தெரிவித்த பொழுது, செய்தியை தெரிவித்த பொழுது நாங்கள் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூசேஜ் ஆஃப் வென் ஆஸ் கொஷின் வேர்ட். இப்போ வந்து வென் அப்படின்றது வந்து பொழுதுன்னு பார்த்தோம். கொஷின் வேர்டாக அப்படின்னா வென் டிட் யூ கம் ஃப்ரம் மும்பை, நீ மும்பையிலிருந்து எப்பொழுது வந்தாய். அப்போது வென் இங்கே வென்னுக்கு பக்கத்தில் என்ன வருதுன்னு பாருங்கள், ஹெல்பிங் வேர்ப் வருது, டிட்டுன்னு வருது, இல்லைனா வில்லுன்னு வரும், இல்லைனா இஸ் ஆக்சிலரி வேர்ப் வரும், அது மாதிரி வரும். வென் டிட் யூ கம் ஃப்ரம் மும்பை, வென் வில் யூ கோ டு ஆஸ்திரேலியா, வென் இஸ் யுவர் பர்த்டே அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ வென் அப்படின்றதுக்கு ரெண்டு மீனிங் உண்டு. ஒன்று பொழுது, ஒன்று எப்பொழுது. பொழுது எப்போ வரும்னா வென்க்கு பக்கத்தில் நவுன் ப்ரொனவுன் வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பேர் பொழுதுன்னு வரும். வென்க்கு பக்கத்தில் ஹெல்பிங் வேர்ப் மாதிரி எதாவது வந்ததுன்னு சொன்னால் அதோட இது வந்து எப்பொழுது அப்படின்னு வரும். இதை புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஹவு டு யூஸ் கன்ஜங்ஷன்ஸ் இன் சென்டென்சஸ். இப்போ இஃப்னு வருது இல்லையா, அந்த இஃப்னு வந்தால் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ வில் சே எஸ். யூ ஆஸ்க் மீ, நீ என்னை கேள். இஃப்னா ஆல் அப்படின்னு வரும். நீ என்னை கேட்டால் நான் ஆமான்னு சொல்லுவேன், எஸ்ன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லலாம். இஃப் யூ இன்வைட் மீ ஃபார் த மேரேஜ் ஐ வில் டெஃபினைட்லி அட்டெண்ட் த மேரேஜ். நீ என்னை இன்வைட் பண்ணினேன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அந்த மேரேஜ் அட்டன் பண்ணுவேன். இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. நீங்கள் கவனமாக கூர்ந்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஸோ இஃப் அப்படின்னா நீ வந்து கவனமாக கேட்டால், நீ என்னை அழைத்தால், ஓகே, ஆஸ்க்னாலும் கேட்குறது அப்படின்னு சொல்லுவோம். நீ என்னை கேட்டால் அப்படின்ற மாதிரி இஃப் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். வெதர் அப்படின்றது பார்த்துருக்கோம். The second part of the sentence which has whether is known as subordinate clause. முதல்ல வந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, வென்னுன்றது. இப்போ நடுவில் வரப்போகுது. நடுவில் என்ன வரப்போகுதுன்னா வெதர் அப்படின்றது வரப்போகுது. இந்த வெதர் அப்படின்றது எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். I don't know whether he will attend the office or not. He will attend the office today or not வேண்டாம். வெதர்னா நாமளாக சொல்லுவோம். I don't know whether he will attend the office today. அவர் வெதர்னா அப்படின்னு வரும். அவர் இன்றைக்கி ஆஃபீஸ் அட்டன் பண்ணுவாரா அப்படின்னு தெரியாது. அப்படின்ற மீனிங் வரும். ஓகே, சில இடத்துல கொஞ்சம் மாறும், எப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, அந்த வர்புக்கு தகுந்த மாதிரி வரும் அது. ஐ டோன்ட் நோ வெதர் ஹி வில் அட்டெண்ட் த ஆஃபீஸ் டுடே. இன்றைக்கி அலுவலகத்திற்கு அவர் வருவாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வெதர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் வில் அட்டெண்ட் மை பர்த்டே. எனக்கு நிஜமாகவே தெரியாது என்னன்னாக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னை பர்த்டே பார்ட்டிக்கு அட்டன் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அட்டன் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்புறம் மூணாவது சென்டென்ஸ், ஆஸ்க் வெதர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் ரெடி ஃபார் த டின்னர். டின்னருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சா, ரெடி ஆகிவிட்டதா அப்படின்னு வரும்போது தான் வரும். ஸோ வெதர்னால் அந்த ஆன்ற மீனிங்கை கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சில இடத்துல கொஞ்சம் மாறும். ஓகே, ஐ ஆம் லீஸ்ட் பாதர்ட் வெதர் யூ ஃபாலோ இட் ஆர் நாட். நீ அதை பின்பற்றுகிறாயோ இல்லையோ எனக்கு தெரியாது. பின்பற்றுகிறாயோ, அங்கே ஆன்றது இப்போ யோன்னு மாறுது பாருங்கள். ஐ ஆம் லீஸ்ட் பாதர்ட், நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். லீஸ்ட் பாதர்ட் அப்படின்னா கவலைப்பட மாட்டேன், கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். வெதர் யூ ஃபாலோ இட் ஆர் நாட், நீ பின்பற்றுகிறாயோ இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஷி வில் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் வெதர் யூ அட்டெண்ட் ஆர் நாட். நீ அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறையோ இல்லையோ அவள் அட்டன் பண்ணுவாள் அப்படின்ற மாதிரி. ஆஸ்க் வெதர் த டின்னர் இஸ் ரெடி, முன்னாடியே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். டின்னர் தயாராகிவிட்டதா என்று கேள் அப்படின்னு. ப்ளீஸ் டெல் மீ வெதர் யூ கம் ஆர் நாட், நீ வருகிறாயா இல்லையா என்பதை எனக்கு கூறு அப்படின்னு சொல்லுவோம். இது வெதரை யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். தோ அப்படின்றது, தோ, ஈவன் தோ, ஆல் தோ அப்படின்னாக்க இருந்தாலும் கூட அப்படின்ற, கூட இல்லைன்னா இருந்தாலும் கூட அப்படின்ற ஒரு மீனிங் வரும்.
கூடன்னு வரும், இல்லைன்னா இருந்தாலும் கூட அப்படின்னு வரும். தோ ஹீ இஸ் ரிச் அப்படின்னு சொல்கிறோம். தோ ஹீ இஸ் ரிச், ஈவன் தோ ஹீ இஸ் ரிச், ஆல்தோ ஹீ இஸ் ரிச் அப்படின்னு இருக்கு இல்லையா. அவன் வந்து ஏழையாக பணக்காரனாக இருந்தாலும் கூட அப்படின்ற மீனிங் வரும். தோ ஹீ இஸ் புவர் அப்படின்னு அவன் ஏழையாக இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேயா. இப்போது அந்த சென்டென்ஸு, ஆல்தோ ஹீ இஸ் ரிச் ஹீ இஸ் வெரி ஹம்பிள். அவன் பணக்காரனாக இருந்தால் கூட திமிர் இல்லைப்பா, அவனுக்கு திமிர் இல்லை, அவன் கர்வம் இல்லை. ஹீ இஸ் வெரி ஹம்பிள், ரொம்ப மாடஸ்ட்டாக இருக்கான். அவன் பணக்காரன்றதே தெரியாத லெவலில் அன்அஸ்யூமிங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ சொல்லலாம், ஆல்தோ ஹீ இஸ் ரிச் ஹீ இஸ் வெரி ஹம்பிள். தோ ஹீ இஸ் புவர் ஹீ இஸ் அன் ஆனஸ்ட் மேன். அவன் வந்து ரொம்ப புவராக இருந்தால் கூட அவன் ரொம்ப நேர்மையான மனிதன் அப்படின்னு சொல்ல முடியும். தோ ஹீ இஸ் புவர், அவன் ஏழையாக இருந்தாலும் கூட அவன் மிகவும் நேர்மையானவன். தோ ஹீ ஸ்டடிட் ஹார்ட் ஹீ டிட்ன்ட் பாஸ் த எக்ஸாமினேஷன். அவன் வந்து நல்லா படிச்சிருந்தும் கூட எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல அவனால். நல்லா படித்தான், ஓகே, ஃபோக்கஸ் பண்ணி தான் படித்தான். பட் அந்த சமயத்தில் வந்து அவனுக்கு ஒரு ஞாபகம் வரல அப்படின்றதுனால அவனால் பாஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லலாம். ஈவன் தோ யூ ஆர் ரெடி டு பே மோர் மணி, நீ வந்து நிறைய பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் கூட ஹீ இஸ் நாட் ரெடி டு செல் ஹிஸ் ஹவுஸ். ஒரு வீடை பார்க்குறாங்க, வீடை வந்து வாங்கணும்னு ஆசை வருது. அப்போது அந்த வீட்டுக்கார்ட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு வீடு வேணும், நான் வாங்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அவர் விற்கிறேன்னு சொல்லியிருந்தார் போல இருக்குது, அதனால் போய் கேட்குறாங்க. அப்புறம் அவங்க பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மன மாறுதல் ஏற்படுகிறது. இவ்வளோ பெரிய வீட்டை வந்துட்டு நம்ம ஏன் விற்கணும், இது பெரிய நம்ம வாழ்ந்த வீடு, இது விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்து முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வீடை விற்கலை அப்படின்னு. இல்லைங்க, நான் நிறைய பணம் கொடுக்குறேங்க, நீங்கள் வீடை கொடுத்துருங்க அப்படின் போது, நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி நான் அந்த வீடை விற்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ யூ ஆர் ரெடி டு பே மோர் மணி, தட் இஸ் ஹீ இஸ் நாட் ரெடி டு செல் ஹிஸ் ஹவுஸ். நீ வந்து இப்போது நான் ஒரு ஆள் இருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், ஃப்ரெண்ட் நீ வந்து அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறதா இருந்தாலும் கூட அவங்க வீடை வைக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இந்த நியூஸ் போயிட்டுருக்கு. ஈவன் இஃப் ஐ எம் பனிஷ்ட் ஐ ஓன்ட் டெல் இட். என்னை என்ன தண்டித்தாலும் நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி. தென் கன்ஜங்ஷன் வந்து டில் அன்டில் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணலாம். ப்ளீஸ் ஆஸ்க் ஹிம் டு வெயிட் டில் ஐ கம். நான் வர வரைக்கும் அவனை காத்திருக்க சொல்லு. நான் வர வரைக்கும் அவனை காத்திருக்க சொல்லு. ப்ளீஸ் ஆஸ்க் ஹிம் டு வெயிட் டில் ஐ கம். நான் வரும் வரை. ஓகேயா. டில் ஐ கம் அப்படின்றது இங்கே சபார்டினேட் கிளாஸ். ப்ளீஸ் ஆஸ்க் ஹிம் டு வெயிட் வந்து மெயின் கிளாஸ். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் வரும்போது மெயின் கிளாஸ் இருக்குது. சபார்டினேட் கிளாஸ் வரக்கூடிய வாக்கியங்கள் வந்து கன்ஜங்ஷன் கண்டிப்பாக இருக்குன்றதை மைண்டில் போட்டுக்கோங்க. சரியா. ஷி வில் பி இன் த ஹவுஸ் டில் யூ கம். நீ வரும் வரை அவள் வீட்டில் இருப்பாள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் நாட் ஃபோக்கஸ் ஆன் அதர் ஆக்டிவிட்டீஸ் டில் த எக்ஸாம்ஸ் ஆர் ஓவர். எக்ஸாம்ஸ் முடியும் வரை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷுட் நாட் ஃபோக்கஸ் ஆன் அதர் ஆக்டிவிட்டீஸ், மற்ற ஆக்டிவிட்டீஸில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஐ வில் ப்ராக்டிஸ் இன் த கிரவுண்ட் அன்டில் யூ கம். நீ வந்து வரும் வரை நான் வந்து கிரவுண்டில் மைதானத்தில் ப்ராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். பிகாஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறது, ஆஸ் அப்படின்றது, சின்ஸ், இதெல்லாம் நிறையவே நம்ம வந்து வாக்கியங்களில் வந்து பிகாஸ் அப்படின்றத நிறைய யூஸ் பண்ணுவோம், ஆஸ் அப்படின்றத நிறைய யூஸ் பண்ணுவோம், சின்ஸ் அப்படின்றத நிறைய யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஐ வாஸ் லேட் பிகாஸ் ஐ மிஸ் த பஸ். நான் வந்து லேட்டான காரணத்தினால பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். I was angry with him because he insulted me before others. I was angry with him, இது ஒரு வாக்கியம், இது மெயின் கிளாஸ். நான் அவங்ககிட்ட கோபமாக இருந்தேன் இல்லையா. ஐ வாஸ் ஆங்கிரினா கோபமாக இருந்தேன். ஏன் கோபமாக இருந்தேன்னா பிகாஸ் he insulted me before others. ஏன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தினா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அது சபார்டினேட். பிகாஸ் he insulted me before others. அவன் மற்றவங்களுக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்திய காரணத்தினால் நான் அவங்ககிட்ட கோபமாக இருந்தேன் அப்படின்னு. காரணத்தினால் அப்படின்ற மாதிரி ஆல், அதுதான் பிகாஸ், ஏனென்றால், ஆகையால் அப்படின்ற ஒரு இல்லையா. அப்போது அந்த பிகாஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஐ won't go out for morning walk because it is raining heavily. நான் வந்து மார்னிங் வாக்கு வெளியில் போக மாட்டேன், ஏன்னா வெளியில் பலமாக மழை பெய்து கொண்டிருக்கின்றது. She didn't attend the marriage because they didn't invite her. அவள் வந்து அந்த மேரேஜ் வந்து அட்டென்ட் பண்ணலை,
ஏன்னா அவளை வந்து அவங்க இன்வைட் பண்ணலை, அந்த அழைப்பிதழ் கொடுத்து வந்து அவங்கள இன்வைட் பண்ணலை. இந்த பிகாஸ் அப்படின்றது இந்த மாதிரி வாக்கியங்களை யூஸ் பண்ணுறோம். ஆஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுவும் போல அப்படின்னு அர்த்தம். ஆஸ் ஐ எம் நாட் வெல், நான் அது வந்து போலன்னு வரும். ஹீ அப்பியர்ட் ஆஸ் எ ஜெயண்ட், அவன் அரக்கன் போல காட்சியளித்தான் அப்படின்னு சில இடத்துல போலன்னு வரும். இல்லைன்னா காரணத்தினால் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் ஐ எம் நாட் வெல் ஐ எம் அனேபிள் டு அட்டெண்ட் த ஆஃபீஸ், நான் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் என்னால் அலுவலகத்திற்கு வர முடியவில்லை, என்னால் அட்டெண்ட் செய்ய முடியவில்லை. ஆஸ் த கொஷின் பேப்பர் வாஸ் டஃப், இப்போ வந்து பார்க்கலாம் சபார்டினேட் கிளாஸ் இருக்க வாக்கியங்கள் முதல்ல வருது, மெயின் கிளாஸ் இருக்கிறது பின்னாடி வருது. இது மாதிரி வரும், இது பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஆனால் இன்ஃபினிட்டிவ் வாக்கியங்கள்னு வரும்போது மெயின் வேர்ப் இருக்கிறது முதல்ல வரும், இன்ஃபினிட்டிவ் இருக்கிறது அப்புறம் வரும். அதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஆஸ் த கொஷின் பேப்பர் வாஸ் டஃப் ஐ குட் நாட் ரைட் த எக்ஸாம் வெல், அந்த கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்த காரணத்தினால என்னால் எக்ஸாம் சரியாக எழுத முடியலை. அப்புறம் சின்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். சின்ஸ் யூ ஆர் எ கிளவர் அண்ட் பிரைட் பாய் யூ வில் பாஸ் த எக்ஸாமினேஷன், நீ வந்து ரொம்ப புத்திசாலியான நல்ல பிரைட்டான பிரகாசமான மாணவனாக இருப்பதால் வந்து உன்னால் எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். சின்ஸ் யூ ஆர் எ ஹானஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், நீ வந்து ரொம்பவும் நேர்மையானவன், ரொம்பவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால எவ்ரி ஒன் வில் லைக் யூ, எல்லாருக்குமே உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்றது அப்படின்னா எனவே அப்படின்னு அர்த்தம். ஸோனா எனவே. யூ ஆர் எ கான்ஃபிடென்ட் கை ஸோ யூ வில் பாஸ் த நீட் எக்ஸாம், நீ வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கப்பா, நீ ரொம்ப ப்ரிப்பரேஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது, உன்னை பார்த்த உடனே டெஃபினட்டாக உன்னோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனே பார்த்தோன்னு சொன்னாக்க யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் இன் கிளியரிங் த எக்ஸாமினேஷன்ஸ், யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் தட் யூ கேன் கிராக் தி நீட் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அந்த தைரியம், அந்த மனோதைரியம் உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் எனி எக்ஸாம்ஸ் யூ கேன் கிராக். யூ ஆர் எ கான்ஃபிடென்ட் கை ஸோ யூ வில் பாஸ் தி நீட் எக்ஸாம். He didn't ask me so I didn't help him, I did not help him, அவன் வந்து என்னை கேட்கலை. He didn't ask me so அதனால் I didn't help him. He didn't ask me ஒரு சென்டென்ஸ், so I didn't help him அதனால் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலை. He didn't invite me so I didn't go அப்படின்னு சொல்ல முடியும். ஆஸ் வெல் ஆஸ் அப்படின்றது, ஆஸ் வெல் ஆஸ்னால் இது மட்டுமல்ல இதுவும் கூட அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் வந்து 2 வேலை செய்கிறார், 3 வேலை செய்கிறார், 4 வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் இது மட்டும் செய்யலை அதுவும் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். எப்படின்னா ஐ எம் எ டீச்சர் ஆஸ் வெல் அஸ் எ ட்ராமாட்டிஸ்ட், நான் வந்து ஒரு டீச்சர் நாடக நடிகரும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லணும். 2, ஒரு டீச்சராகவும் இருக்கார், நாடக நடிகராகவும் இருக்கார். சினிமாவில் சொல்லணுன்னா முன்னாடி காலத்தில் சொல்லுவோம் டி ராஜேந்தர் இல்லையா, இஸ் அ ஃபேமஸ் டைரக்டர் ஆஸ் வெல் அஸ் அன் ஆக்டர் அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த இடத்துல வந்து டீச்சர் ஐ எம் அ டீச்சர் ஆஸ் வெல் அஸ் அ ட்ராமாட்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஷீ இஸ் அ டாக்டர் ஆஸ் வெல் அஸ் அ கம்பேஷனேட் விமன், டாக்டர் அப்படின்றவங்க வந்து கம்பேஷனேட்டாக கண்டிப்பாக இருக்கணும், மற்றவங்க மேலே இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஷீ இஸ் அ டாக்டர் ஆஸ் வெல் அஸ் அ கம்பேஷனேட் விமன், மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பரிதாபப்படக்கூடிய ஒரு விமன், ஒரு பெண் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஆஸ் சூன் ஆஸ் அப்படின்னா உடனே அப்படின்னு அர்த்தம், ஒரு இது முடித்த உடனே அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இப்படி வந்து சூரியன் அஸ்தமனம் ஆன உடனே விவசாயிகள்லாம் அந்த ஃபீல்டு வயலை விட்டு வெளியில் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆஸ் சூன் ஆஸ் ஹீ ரிசீவ்ட் த மெயில் ஹீ லெஃப்ட் தி ஆஃபீஸ், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு மெயில் வருது, உடனே கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு உடனே அது வந்த உடனே அவர் கிளம்பி போயிடுறாரு. ஆஸ் சூன் ஆஸ் ஹீ ரிசீவ்ட் த மெயில் ஹீ லெஃப்ட் தி ஆஃபீஸ், அவர் அந்த ஆஃபீஸ் விட்டு கிளம்பிட்டார். த ஃபார்மர்ஸ் லெஃப்ட் தி பேடி ஃபீல்டு, the farmers left the paddy field as soon as the sun set. சூரிய அஸ்தமனம் ஆன உடனே ஃபார்மர்ஸ் வந்து அந்த இதை விட்டு கிளம்பிட்டாங்க. as soon as he arrived we commenced the meeting. அதாவது as soon as he arrived, அவன் வந்த உடனே வந்துட்டு நாங்கள் மீட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தர் மீட்டிங்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ஆள் வருவாரான்னு சொல்லிட்டு. அவர் வந்த உடனே வந்துட்டு நம்ம வந்து இந்த மீட்டிங்கை கமென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் சொல்கிறோம். மெயின் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் முடிவு பெற்ற வாக்கியம், சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னா முடிவு பெறாத வாக்கியம். இது வந்து எந்த முடிவு பெறாத வாக்கியமும் முதல்ல வரலாம், மெயின் கிளாஸும் முதல்ல வரலாம், அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. முக்கியமான தேவை வந்து கன்ஜங்ஷன் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தேவை. அந்த கன்ஜங்ஷன் அப்படின்றது வி ஸ்டார்டட் வித் என்ன சொன்னோம், வென் அப்படின்றத ஆரம்பித்தோம். அப்புறம் வெதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது, வெதர் அப்படின்னு வந்ததுன்னு சொன்னால் அப்படின்ற மாதிரி, தோ ஈவன் தோ ஆல் தோ அப்படின்ற மாதிரி வந்தது. அப்புறம் பிகாஸ் பார்த்தோம், ஆஸ் பார்த்தோம், சின்ஸ் பார்த்தோம், ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வந்து ஆஸ் வெல் ஆஸ் அப்படின்னு பார்த்தோம், ஆஸ் சூன் ஆஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாமே வந்து ஒரு கன்ஜங்ஷன், ஒரு வாக்கியத்தை சேர்க்கறதுக்கு
உபயோகப்படக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி வந்து மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ் அப்படின்றத பார்த்துருக்கோம். கொஞ்சம் வந்து நீ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதோட கருத்துக்கள் உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட்.